அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் சூப்பரான தீபாவளி ஸ்நாக் ஒன்று பார்க்கலாம். கிறிஸ்பி கலகலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்நாக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் க்ரஷ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நெய்யும் தேங்காய் எண்ணெயும் நம்ம கலந்து தான் பிசைய போகிற மாவை, அதனால் சேர்ந்து ஒரே பவுலில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. அது கூடவேவும் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அது கூட கொஞ்சம் ஓமம், சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அது கூட கொஞ்சம் எள்ளும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த நெய், தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் கலந்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு விடுங்க. அந்த நெய்யிலையும் தேங்காய் எண்ணெயிலையும் இந்த எல்லா மாவும் நல்லா கோட்டாகி அப்படியே நல்லா கலந்துருக்கணும். அந்த மாதிரி பிசையணும். அப்படி பிசைகிறப்ப தான் ரொம்ப கிறிஸ்பாக வரும் கலகலா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அப்படியே பொல பொலன்னு வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும் மாவை. கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது மாவு. அப்போ தண்ணி ஆகிறப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்லாம் போட முடியாது. அதனால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவை 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ஒரு கத்தி வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிடணும். டைமண்ட் ஷேப்பில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி தேய்க்கிறப்ப நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கலகலா ரொம்ப கிறிஸ்பாக வரும். நீங்கள் மாவு சப்பாத்தி கல்லில் ஒட்டாமல் இருக்கணும்னு இந்த மாதிரி ரா ஃப்ளார் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க, ஒட்டாது. மாதிரி சப்பாத்தி தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு அதை சின்ன சின்ன டைமண்ட் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பீஸா கட்ரு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் மாவு தேய்க்கிறப்ப நல்லா மெல்லிஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மிதமான சூட்டில் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்துக்கோங்க. உடனே மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ எண்ணெய் சரியான பதத்தில் இருக்குது.
ஸ்டவ்வை வந்து நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு கலகலாவையுமா எடுத்து மெல்ல கவனமாக போடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. அதில் பாத்திரத்தில் பிடிக்கிற அளவுக்கு போடுங்க, போதும். தணலை சிம்மில் வச்சுக்கோங்க, அதான் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா வந்து அப்படியும் கலச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஒன்று போல் வந்து வேகும். இனி கொஞ்சம் ஃப்ரை ஆகும். பாருங்கள், கலகலா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்களா, இப்படி தட்டுறப்பே நல்லா கலகலன்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் இருந்தாங்க சரியான பக்குவம். சூப்பரான கலகலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.